எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேகி டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது என்னன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். மேகி ஒரு பாக்கெட் பிரித்து இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 3 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய ஆனியன், அது சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வானலில் எல்லோரும் கடலெண்ணெய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நானும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பொடியை நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக நல்லா செவக்கணும். தேங்காய் எண்ணெய் தவிர்த்து வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துடாதீங்க. சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஆனியன் இப்போ பொன்னிறமாக வணங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹாட் வாட்டர் வச்சு ஏற்கனவே வச்சிடணும். அதில் நல்லா ஒரு கொதிக்கிற பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நீளமாக கட் பண்ண மேகி அதில் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே மேகி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியை நறுக்குன ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும். இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அது நான் அதை ஃபஸ்ட்டில் காமிக்க விட்டுட்டேன். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கலர் கொடுக்கும். அது இல்லாமல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிற வரைக்கும் நல்லது.
இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ உடச்சி வச்சுருந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும் போது வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப வேகமாக வேகக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம் வதங்கினதில் வந்து முட்டை வந்து நல்லா கலங்கணும். நல்லா கலங்கினதான் அந்த காரம், உப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அதில் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலங்கிக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேகணும். எந்தளவுக்கு பொறுமையாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கேப் விடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ மேகி வந்து பார்க்கலாம். மேகி வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம கிளறி விட நல்லா அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், முட்டை எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு. பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போது இப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கேப் விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா முட்டையெல்லாம் நல்லா கலங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணி வடித்து வச்ச மேகியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கிளறும் போது என்ன பண்ணணுமா, இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். மேகியும் நல்லா குழஞ்சி போகக்கூடாது, முட்டையிலையும் நல்லா கலங்கணும். அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா வேலை தீர்ந்துடு. சூப்பரான மேகி டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் சேர்த்துருக்க வரைக்கும் இது வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ காலையில் செஞ்சு வைக்கிறோம், நம்ம சாப்பிட முடியல அப்படிங்கும்போது இது கெட்டு போகாது. ஈவினிங் வரைக்கும் தாங்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி என்ன இதுன்னு இருக்குன்னு. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதே செஞ்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேகியில் வந்து மேகியை தான் அந்த மசாலா போட்டு செய்கிறோம் அப்படின்னா அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் என்னங்கிறத பார்க்கலாம். டாட்டா, பை பை. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.